நாங்கள் அரசியல் பாகுபாடுகளை அனைத்தையும் நிறுத்திவிட்டு அரசியல் செய்யாமல் அல்லது இந்த நாட்டின் ஆட்சியை பிடிப்பதற்கோ அல்லது வேறு சதித்திட்டங்களை செய்வதற்கோ உடந்தையாக இருக்காமல் நாங்கள் நாட்டு மக்கள் என்கின்ற ரீதியிலே ஒன்றாக சேர்ந்து பயணித்து இந்த நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டிய கடமை பொறுப்பு இந்த உயரிய சபையிலே இருக்கின்ற அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இருக்கின்றது. இதிலே நீங்கள் ஒருவரை ஒருவர் குற்றம் சொல்லுவது இந்த இடத்திலே முக்கியமானது ஒன்றல்ல. இந்த இடத்திலே எமது மக்களையும் எமது பொருளாதாரத்தையும் எமது நாட்டையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். விசேடமாக இந்த இக்கட்டான நேரத்திலே அரசு அதிகாரிகள் மிகவும் கடின உழைப்பை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இரவு பகலாக அரசு அதிகாரிகள் தங்களால் இயன்ற வேலை திட்டங்களை செய்து வருகின்றார்கள். அவர்களுக்கான ஒத்துழைப்பையும் ஒத்தாசையும் வழங்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கின்றது. விசேடமாக எமது மாவட்டத்திலே அம்பாறை மாவட்டத்திலே மட்டுமல்லாமல் அனைத்து இடங்களிலும் விவசாயிகள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். வீடுகளை பல்லாயிரம் பேர் இழந்திருக்கின்றார்கள். காணிகள், கால்நடைகள், ஏற்றுமதி பொருளாதாரம், இறக்குமதி பொருளாதாரம் என்பது பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இப்படியான நிலையிலே இந்த இக்கட்டான காலகட்டத்திலே இந்த மக்களின் வாழ்வாதாரத்தை, வாழ்க்கையை பாதுகாக்க வேண்டிய கடமை பொறுப்பிருக்கின்றது. அம்பாறை மாவட்டத்திலே இருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான நெற்காணிகள் இந்த அனர்த்தத்தினாலே, வெள்ள அனர்த்தத்தினாலே மிகவும் பாதிக்கப்பட்டு அந்த விவசாயிகள் மிகவும் நட்டமடைந்த சூழ்நிலையில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கான லாபம் என்பது மிக குறைந்த அளவிலே காணப்படும். ஏனென்றால் இந்த அடைமழை காரணமாக விவசாயிகள் நெல்வயல் தாண்டது மட்டுமல்லாமல் அதிலே கூடுதலான களைகள் கூட உருவெடுத்திருக்கின்றது. அதேபோல் பண்ணையாளர்களிலே இருக்கின்ற மாடுகள் எல்லாம் இந்த தண்ணீரிலே, இந்த வெள்ளத்தினாலே உயிர் காவு கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஆகவே அவர்களுக்கான அந்த நிவாரண திட்டங்கள், நிவாரண உதவி என்பது மிகவும் அத்தியாவசியமானது ஒன்றாக இருக்கின்றது. அவர்கள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லது கூட பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று இல்லாமல் அனைவருக்கும் நிவாரண உதவி திட்டங்களை இந்த அரசு மேற்கொள்ள வேண்டும், கொடுக்க வேண்டும் என்பது மிகவும் முக்கியமானது ஒன்றாக இருக்கின்றது. ஏனென்றால் மலையகத்திலே இந்த மண் சரிவினாலே கூடுதலான உயிர்கள் இழக்கப்பட்டிருக்கின்றது. அந்த மலைய பகுதியில் உள்ளவர்கள் தான் கூடுதலாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த மக்களுக்கு நாங்கள் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும், அவர்களுக்கு அனைத்து நிவாரண உதவிகளை செய்ய வேண்டும். என்றால் காலத்துக்கு காலம் இந்த அனர்த்தம் என்பது இயற்கையாக ஏற்பட்ட ஒரு அனர்த்தமாக காணப்படுகின்றது. இது வேண்டுமென்று செய்யப்பட்ட ஒரு அனர்த்தம் அல்ல. இதை இயற்கையாக ஏற்கனவே சுனாமி, சூறாவளி, அதே போல் கோவிட் போன்ற காலகட்டங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கின்றது. இப்படி அனர்த்தங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த இப்படியான காலகட்டங்கள் இயற்கையாக ஏற்படுகின்ற இந்த அனர்த்தங்களில் இருந்து எங்களது மக்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கான ஒத்துழைப்பையும் ஒத்தாசையும் வழங்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த அனர்த்த காலத்திலும் கூட இதிலே நிதி நிறுவனங்கள் பற்றியும் சில விடயங்களை நாங்கள் கூற வேண்டி இருக்கின்றது. அண்மையிலே நடந்த போட்டி பரீட்சையானது வரி விதிப்பாளர்கள், அதாவது ஓபன் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஃபார் recruitment of grade 3 of the Inland Revenue Service 2024 to 2025. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.